இன்னைக்கு உள்ள கால இயற்கையில் நிறைய இடங்களில் வேலை பளுவில் நம்ம வேலையை தேடி நம்ம வாழ்க்கையில் வேக வேகமாக போயிட்டுருக்கோம். இப்படி போயிட்டுருக்கிற இடத்துல நம்ம உடலை நிறைய பேர் பேணி கேட்குறது கிடையாது. என்னென்னா நம்ம வேலை 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 அந்த டென்ஷனில் இருக்கும்போது நம்ம உடற்பயிற்சியை பண்ணுறது நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஆனால் நமக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம ஒரு நிறைய நேரம் இல்லாட்டாலும் ஒரு 20 நிமிஷம் ஆனால் ஒரு 25 நிமிஷமாவது நமக்கு உடற்பயிற்சி செய்யுதுன்னா நம்ம உடலுக்கு எவ்வளோ நன்மை தெரியுமா? இன்னைக்கு டிப்ரெஷன் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்குது. இந்த மன அழுத்தம், மன ரீதியான பிரச்சனை, அடுத்து ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் கஷ்டங்கள் இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷன் அமையும் போது இந்த நிறைய உடற்பயிற்சி இருக்குது இந்த உலகத்தில். நம்ம காலையில் டைம் கிடைக்கும்போது ஜஸ்ட் ஒரு 10-15 நிமிஷமாவது நடக்கலாம். நல்ல ஒரு வாக்கிங் எக்ஸசைஸு, அப்புறம் ரன்னிங் போகிறது, புஷ்அப்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட உடற்பயிற்சிகள்லாம் செய்யும்போது நமக்கு உடலும் ஆரோக்கியம் அடையும், மனமும் நல்ல பலம் அடையும், மனசு ஒரு நிம்மதியாக இருக்கும், மைண்டும் ஒரு ரீஃப்ரெஷ் கிடைக்கும், நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அதே இது நம்ம உடற்பயிற்சி எதுவும் இல்லாமல் இருந்தாச்சு நம்ம சரீரம் உண்மையாகவே என்ன பண்ணணும்னா வெயிட்டு போடும். அதுவே என்னென்னா பல வேதிகள்லையும் நோய்கள்லையும் கொண்டு விடும். இது ஒரு சில பேர் சொல்லுவாங்க எங்கள் டைம் இருக்குன்னு. ஆனால் அந்த டைமை ஒதுக்குறது நம்ம கையில் தான் இருக்குது. எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம டைம் ஒதுக்குறோம். ஆனால் அந்த டைம் ஒதுக்குறதுல நம்ம உடற்பயிற்சி டைம் ஒதுக்குமே. நமக்கு எக்ஸசைஸ் நிறைய பண்ண முடியாது. ஆனால் அதே இது அந்த ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் நம்ம கொஞ்சமாக செய்யக்கூடிய எவ்வளோ எக்ஸசைஸ் இருக்குது. நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, அதே இது வீட்டில் நம்ம டைம் கிடைக்கும் போது நம்ம ஜம்ப் பண்ணுறது, சின்ன சின்ன புஷ்அப்ஸ் எடுக்கிறது, கிரவுண்ட் எக்ஸசைஸ் நிறைய இருக்குது. அதே போல் இப்போவே நிறைய இடங்களில் ஜிம்முகள் இருக்குது. அன்னைக்கெல்லாம் ஜிம்முகள் ஒரு சில ஜிம்முகள் தான் இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஜிம்முகள் மாதிரி பக்கத்தில் இருக்குது. அந்த ஜிம்முக்கு போகும்போது அங்கே ஜிம்மில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுங்க. நமக்கு முடியாட்டா டைம் இல்லாட்டா வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணலாம். கிரவுண்டுக்கு போகும்போது 4 பேரை பார்த்து சிரித்து பேசி பழகும்போது அவங்க கூட எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம உடம்பை நம்ம தான் பேணி கேட்கணும். ஒரு காலத்துலலாம் உடற்பயிற்சி அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. அப்போ நிறைய கராத்தே கிளாஸ் போவாங்க, அங்கே எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நம்ம அதிகமாக நம்ம அடிஷனாக இருக்கிறது மொபைலில் மொபைல் நினைவுள்ள கால இயற்கை அவசியம்தான். ஆனால் அதே இது நம்ம மொபைலில் ரொம்ப மூழ்கி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா உடற்பயிற்சியை நம்ம மிஸ் பண்ணுறோம். அதே இது நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே இருக்குது. நமக்கு உடற்பயிற்சி பண்ணாமல் நம்ம சரீரத்தில் பல வேதிகளும் நோய்கள் நிறைய நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் அதே இது நம்ம மொபைலுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருவோம். அந்த டைமை ஒதுக்கிட்டு உடற்பயிற்சியும் நம்ம டைம் கொடுப்போம். எத்தனையோ இடங்களில் உடம்பு வெயிட் போட்டுட்டு குறைக்க முடியலை. அடுத்து என்னென்னா ஒரு டிப்ரெஷன், மனசுக்கு நிம்மதி இல்லை, சோதனை மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடங்களில் உடற்பயிற்சி நம்ம செய்யும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் அந்த உடற்பயிற்சி ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது